வணக்கம். டான் தமிழொலியின் பிரதான செய்திகளுடன் குணம் துஷ்யந்தன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஐநா பொது சபையில் உரையாற்றிய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இலங்கையில் நிலவும் பிரச்சினைகளுக்கு சர்வதேச ரீதியில் தீர்வு தேடுவது சாத்தியமற்றது என தெரிவிக்கிறார். ஐநாவில் கனடா சமர்ப்பித்த இலங்கைக்கு எதிரான பிரேரணை கனடிய வெளிநாட்டு அமைச்சர் அல்பாபஸ். சிறுபான்மை மக்களின் முழுமையான ஆதரவுடன் எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் சகல சபைகளையும் அரசாங்கம் கைப்பற்றும் என அமைச்சர் ஜான் செனவிரத்ன தெரிவித்தார். திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் DR பாலு காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை டெல்லியில் வெள்ளிக்கிழமை சந்தித்து பேச்சு. ஐநா பொது சபையில் ஈரான் அதிபர் முகமது அகமதினிஜாத் மேற்கத்திய நாடுகளுக்கு கடும் கண்டனம். சிறிய இடைவெளியை தொடர்ந்து செய்திகள் தொடரும்.